அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்இ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 34 இன்ச்சு சைஸுக்கு நம்ம எப்படி ஒரு பேப்பர் கட்டிங் போடுறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 30, 40, 38, 36 இந்த 4 சைஸுக்குமே நம்ம பேப்பர் கட்டிங் வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ நம்ம போட போகிறது 34 சைஸு. மிச்சம் இருக்கிற சைஸுக்கெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்ம போடலாம். இப்போது நான் வந்து சார்ட் பேப்பர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து எப்படி நம்ம 34 இன்ச்சு சைஸுக்கு பேப்பர் கட்டிங் போடுறது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னு சொன்னால் வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை வந்து அழுத்திடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதையும் அழுத்திட்டு அதில் வர ஆல் அப்படிங்கிற உங்கள் ஃபோனுக்கு வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதை வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க. அந்த ஆளுங்கிற பட்டனை வந்து கொடுக்க மறந்துடுறீங்க. பெல் ஐக்கானை அழுத்த மறந்துடுறீங்க. நீங்கள் பெல் ஐக்கானை அழுத்திட்டு நீங்கள் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் வந்து உங்கள் ஃபோனுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி மார்க் பண்ணுறது, எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து 1.5 இன்ச்சு கேப்பு நம்ம வந்து மார்க் பண்ணி ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். கீழே வந்து 1.5 இன்ச்சில் நம்ம மடித்து தைப்போம். அதுக்காக கீழே 1.5 இன்ச் வந்து வச்சுக்கலாம். அது மாதிரி ஹைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ப்ளவுஸோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 13 இன்ச்சு நான் வந்து வைக்கிறேன். 13 இன்ச்சுங்கிறது ரெடி அளவு. அதுக்கு மேலே 1/2 இன்ச் அப்படிங்கிறது தையலுக்காக சேர்த்து 13.5 இன்ச்சு நான் வந்து வைக்கிறேன். கீழே 1.5 இன்ச்சு, மேலே வந்து ரெடி அளவு 13, அது கூட 1/2 இன்ச்சு சேர்த்து 13.5 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன். ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு நான் அளவுகள்லாம் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் 5.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணுறேன். 5.5 இன்ச்சு ஷோல்டரில் 3 இன்ச்சு ஷோல்டருக்காகவும் 2.5 இன்ச்சு கழுத்தோட வெட்டு பாகத்துக்கும் நான் வச்சுருக்கேன். அது இல்லாமல் உங்களுக்கு கழுத்து வந்து அகலமாக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாதி பாதியாக எடுத்துக்கலாம். அதாவது 5.5ல் பாதி 2.25 2.25 அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து 3 இன்ச்சு ஷோல்டருக்கும் 2.5 இன்ச்சு கழுத்தோட வெட்டு பாகமாகவும் எடுக்கிறேன். அதே இது கழுத்தோட வெட்டு பாகத்தை கீழேயும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம நெக் லைன் வந்து வரையலாம். நெக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 8 இன்ச்சு வந்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஆம் ஹோல் உயரம் வந்து 5.5 இன்ச்சு நான் வந்து வைக்கிறேன். இப்போது 5.5 இன்ச்சுங்கிறத மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கும் ஒரு பாக்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஆம் ஹோல் ரவுண்டு வரைகிறதுக்காக. நெக்கு வந்து 8 இன்ச்சு, 1/4 இன்ச்சு சேர்த்து 8.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி ஆம்ஹோலோட உயரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது மார்பு சுற்றளவு வந்து நம்ம 8.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணலாம். அது இல்லாமல் தையலுக்கு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இடுப்பு சுற்றளவு வந்து நான் 7.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். ஒரு 1/2 இன்ச்சு டாட்டுக்காக 1.5 இன்ச்சு வந்து தையலுக்காக மார்க் பண்ணுறேன். இப்போ இதையும் வந்து நம்ம சேர்த்து லைன் வந்து போட்டுக்கலாம். மார்பு சுற்றளவு 8.5 இன்ச் அப்படிங்கிறப்போ நமக்கு இடுப்பு சுற்றளவு 7.5 இன்ச் வரும். அதாவது மார்பு சுற்றளவுலேருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி நம்ம இடுப்பு சுற்றளவுக்கு வைப்போம். அது இல்லாமல் டாட்டுக்கு 1/2 இன்ச்சும் தையலுக்காக 1.5 இன்ச்சும் 2 இன்ச்சு வந்து நம்ம சேர்க்குறோம். இப்போ அதே மாதிரி நெக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு அகலமும் 8 இன்ச்சு உயரத்துலேயும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சில் நான் வந்து ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கிறேன். அதே மாதிரி ஆம் ஹோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணி மேலேருந்து 2 இன்ச்சு ஒரு லைன் போட்டு அதிலிருந்து அப்படியே கோவ் வந்து நான் எடுக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மேலேருந்து 2 இன்ச்சு அந்த கிராஸ் லைன் வந்து 1.5 இன்ச்சு மார்பு சுற்றளவுலேருந்து 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரவுண்ட் வரையும்போது பாருங்கள் 7.5 இன்ச்சு வந்து ஆம் ஹோலோட சுற்றளவு வந்து இருக்குது. இப்போ பாருங்கள் நம்ம சுற்றிலும் நம்ம தையலுக்காக விட்டிருந்த பகுதி எல்லாமே நம்ம கிராஸ் லைன் வந்து போட்டிருக்கோம். இப்போது இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு. அது மாதிரி கீழே வந்து டாட்டுக்கு வந்து நம்ம சென்டர் பண்ணிக்கலாம். மொத்தம் 7.5 + 1/2 இன்ச்சு. இந்த 8 இன்ச்சில் சென்டர் வந்து 4 இன்ச்சு. அதிலிருந்து 3.5 இன்ச்சு மேலே மார்க் பண்ணி நான் வந்து டாட்டுக்காக மார்க் பண்ணுறேன். அதாவது பேக் டாட்டுக்காக மார்க் பண்ணுறேன்.
இப்போ இதில் நெக்கு வந்து 8 இன்ச்சு, ஷோல்டர் வந்து 5.5 இன்ச்சில் 3 இன்ச்சு வந்து நம்ம ஷோல்டருக்காக எடுத்திருக்கோம். அதில் தையலுக்கு வந்து 3/4 இன்ச்சு போயிடும். அப்போது நமக்கு 2.5 இன்ச் வந்து ரெடி அளவு இருக்கும். மீதம் இருக்க 2.5 இன்ச்சு வந்து நம்ம கழுத்தோட வெட்டுப்பாகும். ஆம்ஹோல் வந்து 5.5 இன்ச்சு வந்து நம்ம வச்சுருக்கோம். மார்பு சுற்றளவு வந்து 8.5 இன்ச்சு வந்து நம்ம வச்சுருக்கோம். அதே மாதிரி 1.5 இன்ச் வந்து தையலுக்காக சேர்த்துருக்கோம். இடுப்பு சுற்றளவு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 7.5 இன்ச்சு ப்ளஸ் 2 இன்ச்சு, 7.5 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு டாட்டுக்கு. அப்போ பேக்கில் வந்து 8 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு சேர்த்து 9.5 இன்ச்சு வந்து நம்ம வச்சுருக்கோம். 13 இன்ச்சு கூட கீழே 1.5 இன்ச்சும் மேலே 1/2 இன்ச்சும் சேர்த்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இது எல்லா அளவுகளுமே வந்து நான் எழுதியிருக்கேன், வந்து பார்த்துக்கோங்க. மேலே உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயுமே ஃபஸ்ட்டு வந்து பேக்கோட எல்லா மெஷர்மெண்ட்டுமே வந்து நான் கொடுத்துருந்தேன். அதையும் பார்த்து நோட் பண்ணணுங்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம பேக் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து நம்ம ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணலாம். ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்கு இந்த கீழே வந்து நம்ம 1.5 இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லைங்களா, அந்த 1.5 இன்ச்சு விட்டுருந்த பகுதியை மட்டும் நம்ம இந்த மாதிரி மடிச்சிக்கலாம். மீதம் இருக்கிற அளவை நம்ம அப்படியே வச்சுட்டு நம்ம சுற்றி வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ சுற்றிலும் வந்து அப்படியே வரைஞ்சிக்கலாம். ஷோல்டர், ஆம்ஹோல் சைடு, நெக் சைடு எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அது மாதிரி சைடில் வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கோங்க. பேக்கை விட ஃப்ரண்ட்டு வந்து சைடில் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கோங்க. அது மாதிரி மார்பு சுற்றளவுமே வந்து நம்ம 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி நெக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்கை விட 2 இன்ச்சு மேலே, பேக் வந்து நம்ம 8 இன்ச்சு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஃப்ரண்ட்டுக்கு நமக்கு 6 இன்ச்சு வந்து வரும். மேலேருந்து 6 இன்ச்சு, 1/4 இன்ச்சு சேர்த்து 6.25 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே ஒரு லைன் போட்டு ஜாயின் வந்து பண்ணிடலாம். அதில் அப்படியே நெக்கும் நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி நம்ம 1/2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துருந்தோம் இல்லைங்களா, அது மாதிரி மார்பு சுற்றளவுமே வந்து எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கலாம். 8.5ங்கிற இடத்துல நம்ம 9 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆம்ஹோல்கிட்ட உள்கை வந்து நம்ம கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி கட் பண்ணிக்கலாம். கையில் எப்படி நம்ம உள்கை வந்து வெட்டுவோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் வந்து கட் பண்ணணும். கட் பண்ணாமல் தைக்கிறதுனாலும் தைக்கலாம். பட் அப்படி தைக்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஆம்ஹோல் சைடில் லூஸ் வந்து விழும். அப்படி லூஸ் விழாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக 1/2 இன்ச்சு உள்ளே எடுத்துட்டோம்னா சரியாக இருக்கும். அது மாதிரி ஃப்ரண்ட்டு ஃபுல் லென்த் வந்து நான் 13 இன்ச்சு வந்து நான் எடுக்கிறேன். இது நார்மலாக 13 இன்ச்சு எல்லாத்துக்குமே சரியாக இருக்கும். இல்லை அதுவும் எனக்கு பத்தலை, முன்னாடி இறக்கமாக வருது, இறங்கிட்டு வருது, ஷோல்டர் சரியாக சென்டரில் நிற்கலைன்னா மட்டும் நம்ம இன்னொரு 1/2 இன்ச்சு வந்து இறக்கிக்கலாம். அது மாதிரி ஃப்ரண்ட்டில் 4+1 5 இன்ச்சும், சைடில் 5+1 6 இன்ச்சும் வந்து எடுத்திருக்கேன். இதை நம்ம அப்படியே லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா டாட் பிடிக்கும்போது இது உள்ளே வந்து குறையும். இப்போ நார்மலாக இப்போ 1.25 இன்ச் 1.5 இன்ச் வைக்கும்போது தேவைப்படாது. அதே இது 1.25 இன்ச் 2 இன்ச் அப்படியெல்லாம் வைக்கும்போது நமக்கு சைடில் வந்து நமக்கு கிளாத் வந்து பத்தாது. அதுக்காக இந்த மாதிரி வெளிப்புறமாக கிராஸில் கொஞ்சம் கிளாத் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணிட்டோம். டாட்டுக்காக மார்க் பண்ணலாம். இப்போ டாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சைடில் இருந்து 3.5 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன். 34 இன்ச்சு அப்படிங்கிறப்ப நமக்கு 3.4 அப்படின்னு வரும். நம்ம அது கூட 1/4 இன்ச்சு சேர்க்கும்போது நமக்கு 3.5 இன்ச்சுக்கு கொஞ்சம் மேலே வரும். நம்ம 3.5 இன்ச்சு அப்படிங்கிறத வச்சுக்கலாம். அதே இதை கீழேயும் வந்து மார்க் பண்ணிவிட்டு நான் 1.5 இன்ச்சு வந்து டாட்டுக்காக மார்க் பண்ணுறேன். இப்போ டாட்டுக்கு மேலே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 9.5 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். இல்லை எனக்கு டாட் வந்து இறக்கமாக வேணும், ரொம்ப மேலே ஏற்றி வேணாங்கிறவங்க இன்னொரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி வந்து வச்சுக்கலாம். இப்போ இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது.
கீழேருந்து 3.5 இன்ச் ஹைட் இருக்குது. நார்மலாக கீழேருந்து 2.5 இன்ச் இருந்தால் போதும். தையலுக்கு 1/2 இன்ச் சேர்த்து 3 இன்ச் இருந்தால் போதும். கொஞ்சம் தூக்கின மாதிரி வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம இன்னொரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கலாம். இப்போ அது மாதிரி தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஒரே மாதிரி மார்க் பண்ணாமல் ஒவ்வொரு கட்டிங்லேயும் ஒவ்வொரு இதை நம்ம மாற்றி மாற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைடு டாட், அதாவது முன்பக்கம் இருந்து பிடிக்கிறது 2.5 இன்ச்சில், கீழேருந்து 2.5 இன்ச்சில் 2.5 இன்ச்சு அகலத்தில் நான் வந்து பிடிச்சிருக்கேன். அது மாதிரி மேலேருந்து வர டாட், அதாவது சைடு டாட் வந்து 1.5 இன்ச்சு கேப் விட்டு நம்ம வந்து வரைஞ்சிருக்கோம். இப்போ நம்ம மார்க் பண்ணதை அப்படியே வரைஞ்சிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு ஹூக் சைடு வைக்கிற டாட் வந்து கீழேருந்து 2.5 இன்ச்சில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன், அதாவது சென்டரில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ சைடு டாட்டும் அதே மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த சைடு டாட் வந்து நமக்கு இதே மாதிரி தான் வரும். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது, கிளாத்தில் ஸ்டிச் பண்ணும்போது அது 2 டாட்டும் பிடிச்சிட்டு அதிலேருந்து கிராஸ் எங்கே வருதோ அது வரைக்கும் நம்ம பிடிக்கலாம். அதே மாதிரி கீழ் டாட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம 2.5 இன்ச் வச்சா போதும்னு சொல்லியிருக்கோம். இதில் வந்து நம்ம 3.5 இன்ச் வந்து வச்சுருக்கோம். இப்படி வைக்கும்போது நமக்கு டாட் வந்து லைட்டாக மேலே தூக்கின மாதிரி இருக்கும். இதோட ஹைட்டு மேலேருந்து பார்த்திங்கன்னா 9.5 இன்ச் வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம 10 இன்ச்சும் வந்து வைக்கலாம். 10 இன்ச் வைக்கும்போது கீழே இறக்குன மாதிரி இருக்கும். இப்போ நம்ம தையலுக்காக போகிற இடமெல்லாம் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. கழுத்து பக்கத்துலேயும் ஹூக் பட்டி சைட்லேயும் 1/4 இன்ச்சு, மேலே கீழே ஆம்ஹோல் சைடு 1/2 இன்ச்சு, சைடில் 1.5 இன்ச்சு. இப்போது நம்ம கை வந்து கட் பண்ணலாம். கை கட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நான் வந்து சார்ட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு கீழே வந்து 1.5 இன்ச்சுக்கு நம்ம வந்து லைன் வந்து போட்டுக்கலாம். 1.5 இன்ச்சு தேவையில்லைனாலும் 1.25 இன்ச்சு நம்ம போடணும். 1.25 இன்ச் இருக்கிறப்போ நம்ம 1/4 இன்ச்சு சின்னதாக மடித்து தைப்போம். அப்புறம் 1 இன்ச் பட்டிக்கு நம்ம மடித்து தைப்போம். இப்போது சுற்றளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக 34 சைஸ் அப்படிங்கிறவங்களுக்கு 5.5லேருந்து 6 இன்ச்சு வரைக்கும் வரும். சிலர் 6.5 வரைக்கும் இருக்கலாம். நம்ம பொதுவாக வந்து கட்டிங் போடுறதுனால நம்ம 6 இன்ச் அப்படிங்கிறது நம்ம வச்சுக்கலாம். அது மாதிரி உயரம் வந்து பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு 6 இன்ச்சு நான் வந்து வைக்கிறேன். இதுவும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்காங்கன்னா 5 இன்ச் வந்து வைக்கலாம். நம்ம இந்த பேப்பர் கட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு கிளாத்தில் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு இந்த மெஷர்மெண்ட்டுக்கு யார் இருக்காங்கன்னு பார்த்துட்டு நான் அவங்கள போட்டு காமிக்க சொல்லி கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது ஆம்ஹோல் வரைகிறதுக்காக சைட்லேருந்து 7 இன்ச்சும் மேலேருந்து 3 இன்ச்சும் மார்க் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி கிராஸில் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து போடலாம். இதில் சென்டர் வந்து 4 இன்ச்சுங்கிறத மார்க் பண்ணிவிட்டு மேலே கீழே 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணுறோம். அது மாதிரி சைட்லேயும் வந்து சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த 4 பாயிண்ட்டையும் நம்ம சேர்க்கணும். மேலே ஃபஸ்ட்டு சென்டரில் மார்க் பண்ணது, அடுத்த சென்டரில் வந்து அப்படியே கீழே கர்வ் வந்து வரைஞ்சிக்கணும். அதே மாதிரி அடுத்தும் நம்ம வந்து வரையணும். கீழே இருக்கிற 2 பாயிண்ட்லேயும் நம்ம சேர்த்து விட்டுடலாம். இப்போது நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம அளவுகள் வந்து மார்க் பண்ணலாம். அதாவது கையோட சுற்றளவு வந்து 6 இன்ச்சு, அதாவது டோட்டலாக 12 இன்ச்சு. அதை நம்ம 2ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு 6 இன்ச்சுங்கிறது வரும். அது இல்லாமல் 1.5 இன்ச்சு தையலுக்காக சைடில் விட்டுருக்கோம். அதே மாதிரி உயரம் வந்து 5.5 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு. ஆம்ஹோல் வரைகிறதுக்காக சைட்லேருந்து 7 இன்ச்சும் மேலேருந்து 3 இன்ச்சும் வச்சுருக்கோம். இப்போ இதோட ஆம்ஹோல் சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 7.25 இன்ச்சு வந்து இருக்குது. நம்ம பேக் கட் பண்ணும்போது நமக்கு 7.5 இன்ச்சு வந்தது. இப்போது நம்ம கைக்கு வந்து 1/2 இன்ச்சு வந்து சேர்ந்து வந்து இருக்குது. இதில் வந்து நம்ம அந்த ஒரு 1/4 இன்ச்சு நம்ம முன்னாடி தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். இதில் அளவுகளெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இதில் ஆம்ஹோல் சைடில் 1/2 இன்ச் வந்து உள்ளே போயிடும். அது மட்டும் நான் மார்க் வந்து பண்ணலை. இப்போது அந்த பாயிண்ட்டு ஆம்ஹோல் நாச் வந்து நம்ம 1/4 இன்ச்சுக்கு உள்ளே தள்ளி நம்ம போட்டுக்கலாம். கையோட சுற்றளவு வந்து ஆளை பொறுத்து நம்ம வச்சுக்கலாம். தையலுக்கான பகுதியை மார்க் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம கை வந்து கட் பண்ணிட்டோம். இதை வந்து பேக்கு கூட வச்சு நம்ம வச்சு பார்க்கலாம். இப்போது மேலே இருந்து கரெக்டாக வச்சு பார்த்துட்டு வந்தீங்கன்னா அப்படியே இன்ச் பை இன்ச்சாக கரெக்டாக வந்து கொண்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேக்கை விட கை வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. நம்ம ஜாயின் பண்ணும்போது அந்த 1/4 இன்ச்சு முன்னாடி நம்ம நாச்சஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போது பட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பட்டியோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சு, அதாவது 34 இன்ச்சு சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிறப்போ இடுப்பு சுற்றளவு வந்து நமக்கு 7.5 இன்ச்சு வந்து வரும். 4ல் 1, அப்போது 7.5 இன்ச்சு ப்ளஸ் 2 இன்ச்சு அகலம் வச்சுக்கலாம். அதே மாதிரி உயரம் வந்து ஃப்ரண்ட்டில் 3 இன்ச்சும் சைட்லேயும் சென்டர்லேயும் 2.5 இன்ச்சு வச்சு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அகலம் 7.5 இன்ச்சு ப்ளஸ் 2 இன்ச்சு. உயரம் வந்து ஃப்ரண்ட் சைடுனால் நம்ம ஹூக் சைடு வைப்போம் இல்லைங்களா, அந்த பக்கம் வந்து 3 இன்ச்சும் சைடு தைக்கும்போது பேக்கோட ஜாயிண்ட் ஆகும் இல்லைங்களா, அந்த பகுதியிலையும் சென்டர்லேயும் நான் 2.5 இன்ச்சுக்கு வந்து எடுத்திருக்கேன். இதில் மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு போயிடும். அதே மாதிரி கீழேயும் 1/2 இன்ச் வந்து தையலுக்கு போயிடும். சைடில் 1.5 இன்ச்சு தையலுக்காக போயிடும். ஃப்ரண்ட் சைடில் 1/4 இன்ச்சு வந்து தையலுக்காக போயிடும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் வந்து வரலாம். இப்போ பேக் வந்து இப்போ 13 இன்ச்சு ஹைட் வைக்கிறோம் அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதே இது பேக் சைடில் வேணால் எனக்கு 13 இன்ச்சு இறக்க வேண்டாம், நான் ஒரு 12.5 இன்ச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பட்டியில் வந்து சைடில் வந்து 2.5 இன்ச் வைக்கிறோம் இல்லைங்களா, இதில் வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சிக்கலாம். அப்போ 1/2 இன்ச்சு குறைக்கும் போது நமக்கு சைடு தைக்கும்போது கரெக்டாக வந்து வரும். அதே சமயம் 13 இன்ச்சை விட நான் அதிகமாக எடுக்கிறேன் அப்படின்னா இதே இதில் இந்த சைடு பட்டியில் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராவாக எடுக்க வேண்டியது இருக்கும். நான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம பேக் வந்து எடுத்திருக்கோம். இப்போ இந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு வந்து நம்ம ஹைட் வந்து நம்ம வச்சுருக்கோம். இப்போ இந்த 13 இன்ச்சு ஹைட்டு கூட நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட்டும் கரெக்டாக மேட்ச் ஆகணும் அப்படின்னா அதோட அளவுகளும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் பேக்கோட கரெக்டாக வந்து அட்டாச் ஆகும். இல்லாட்டி சைடு தைக்கும்போது ஒன்றும் மேலே கீழே வந்து இருக்கும். சரிங்களா? இப்போது இதை விட நீங்கள் இறக்கம் வைக்கிறீங்க, 13 இன்ச்சை விட இறக்கம் வைக்கிறீங்க அப்படின்னா நம்ம அதை சேர்க்கணும். இதே இது 13 இன்ச்சை விட குறைச்சி வைக்கிறீங்க அப்படின்னா பட்டியோட அளவு வந்து நம்ம சின்னது பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ 13 இன்ச்சுங்கிறது 13.5 இன்ச்சு வைக்கிறீங்க அப்படின்னா 1/2 இன்ச் வந்து பேக் லென்த்து அதிகமாக இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரண்ட் லென்த்தும் அதிகப்படுத்தணும். நீங்கள் ஃப்ரண்ட் லென்த்தை அதிகப்படுத்துகிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கிராஸில் வந்து அதிகப்படுத்தக்கூடாது, பட்டியில் தான் வந்து அதிகப்படுத்தணும். அது பட்டியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா சைடில், அதாவது ஹூக் சைடு வைக்கிற பகுதி இல்லாமல் சைடில் வந்து நம்ம 2.5 இன்ச் வைக்கிறோம் இல்லைங்களா, அதில் வந்து நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு சேர்க்கணும். அப்போது சைட்லேயும் வந்து 3 இன்ச்சு வைக்கிறீங்க அப்படின்னா நம்ம பேக் கூட அட்டாச் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வந்து வரும். அதே இது ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் அதிகப்படுத்துனீங்கன்னு சொன்னால் அது வயிற்று பகுதியில் வந்து வரும், அது சரியாக வந்து வராது. ஃப்ரண்ட்லேயோ சென்டர்லேயோ நீங்கள் எந்த அளவும் மாற்ற தேவையில்லை. அந்த பட்டியில் மட்டும் சைடில் இருக்கிற அதை மட்டும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணால் போதும். அதே மாதிரி பேக் ஹைட்டு குறைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அந்த பட்டியில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு குறைக்கிறீங்களோ அதே அளவு நீங்கள் பட்டியிலையும் வந்து குறைக்கலாம். சரிங்களா? கண்டிப்பாக இதில் எந்த டவுட்டும் உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய எம்எம்ஐ டெய்லர் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானே அழுத்திடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்தும் போது அதில் 3 ஆப்ஷன் வந்து வரும். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் வந்து ஆல் அப்படின்னு இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் ஃபோனுக்கு வந்து கிடைக்கும். நீங்களும் தவறாமல் பார்த்து யூஸ் பண்ணிக்க முடியும். நன்றி, வணக்கம்.